கழகத்தின் வணக்கங்கள். அம்பேத்கரை பற்றிய ஒரு கிண்டலாக பேசிய அமித்ஷாவிற்கு எதிராக இன்று நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், பொதுவாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் எழுப்பி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வானது நம்முடைய நாடாளுமன்றத்தில் நடந்த அடுத்த தினமே அதன் வீரியம் மிக பெரியதாக நாடு முழுவதும் பரவியது. எதிர்க்கட்சிகளால் அது நாடு முழுவதும் பரப்பப்பட்டது. இப்போது நம்முடைய நாடு நின்று எரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆபத்தை உணர்ந்த அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இதை நான் பேசவில்லை, நான் பேசியதை காங்கிரஸ் கட்சியானது வெட்டி ஒட்டி மக்கள் முன்னால் கொண்டு சென்று என்னை ஒரு குற்றவாளியாக காட்டுகிறது. அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தையை கூட சொல்லியிருக்கின்றார். ஏஐ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னுடைய பேச்சை அவர்கள் உருவாக்கி அதை வெளியே விட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இந்த பேச்சானது சன்சத் டிவி, அதாவது நம்முடைய தூர்தர்ஷனில் நேரலையாக பரப்பப்பட்டது. நேரலையாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்த்திருக்கின்றார்கள். பல ஆயிரம் மக்கள் இதை டவுன்லோடு கூட செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை ஏஐ மூலம் காங்கிரஸ் கட்சியினர் உருவாக்கி வெளியிட்டார்கள் என்று எவ்வளவு வெட்கமில்லாமல் பொய்களை சொல்கின்றார் அமித்ஷா அவர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் இவர்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. குஜராத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் எப்படிப்பட்ட கிரிமினல் தனங்களை செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய ஆட்சிகளை தக்க வைத்து கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் இன்று நம்முடைய ஒன்றிய அரசில் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்கள் அதே கிரிமினல் புத்தியைத்தான் இங்கும் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மட்டுமல்லாது அவர்களுக்கு அம்பேத்கர் அவரின் மேல் இருக்கின்ற வெறுப்பு, அந்த வெறுப்பின் உச்சம்தான் அவரை அறியாமல் இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தன. அம்பேத்கர், 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 அம்பேத்கர். இந்த பெயரை நீங்கள் உச்சரிப்பதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் 7 ஜென்மத்திற்கும் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாம் என்று சொல்லி மிக கேவலமாக இவர் பேசியிருக்கின்றார். சரி, இந்த நிகழ்வுகள் பாராளுமன்றத்தில் தீயாய் பரவி மிகப்பெரிய எதிர்ப்புகளை உருவாக்கி நாடு முழுவதும் இன்று பற்றி எரியும் போது நேற்று நடந்த ஒரு சம்பவமானது இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் திசை திருப்ப ஒரு கேவலமான ஒரு கிரிமினல் தரமான செயல்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றுதான் தோன்றுகிறது. ஒருவேளை ராகுல் காந்தி நாடாளுமன்ற வளாகத்தின் வாசலில் முகப்பில் போராடி கொண்டிருந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளே செல்வதற்கு விடாமல் தடுத்ததால் தள்ளி இருந்தால், அப்படி ஒரு தவறை அவர் செய்திருந்தால் நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேண்டும். அவருக்குரிய தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எத்தனையோ வீடியோக்கள், நேற்றிலிருந்து பல 100 வீடியோக்களை நான் பார்த்தேன். ஆனால் எந்த வீடியோவிலும் ராகுல் காந்தி அவர்கள் அருகில் சென்று அவர்களை தள்ளியதாகவே அங்கு எந்த ஒரு காட்சிகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை. இப்போது வரைக்கும், இன்று வரைக்கும் அவர்கள் அப்படி கைகலப்பில் ஈடுபட்டதான எந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்களிலோ அல்லது
யூடியூப் சேனல்கள் வழியாகவோ வெளியே வரவில்லை என்பதுதான் உண்மை. இன்று இப்படி என்னை தள்ளிவிட்டார், நான் விழுந்து விட்டேன், என் மண்டை உடைந்தது என்று சொல்பவர் யார்? சாரங்கி என்ற ஒருவர். இவருடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, இவர் சங்கப்பரிவார் அமைப்பின் தலைவராக இருந்திருக்கின்ற சமயத்தில் ஒரிசாவில் ஃபாதர் ஸ்டெயின்ஸ் அவருடைய குடும்பத்தை ஒரு காரில் வைத்து தீயிட்டு கொலை செய்த மாபெரும் குற்றவாளிகளின் துணை நின்றவர், தலைவராக இருந்து செயல்படுத்தியவர், ஒரு மாபெரும் குற்றவாளி, கிரிமினல் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்தான் இன்று தன்னுடைய அதே கிரிமினல் புத்தியை காட்டினாரோ என்று தோன்றுகிறது. காரணம், இவருடன் சேர்ந்து விழுந்தேன், நானும் விழுந்து விட்டேன் என்று சொல்லி மருத்துவமனையில் ஐசியூவில் ஒருத்தர் படுத்திருக்கின்றார். அவருடைய பெயர் சரியாக தெரியவில்லை. ஆனால் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அவர் இந்தியில் தான் பேசுகின்ற போது அவரிடம் கேட்கப்படுகின்றது, உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் உங்களை யார் தள்ளிவிட்டார்கள், எப்படி நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்று கேட்கும்போது, ராகுல் காந்தியா உங்களை தள்ளிவிட்டார் என்று கேட்கும்போது அவர் சொல்கின்றார், ராகுல் காந்தி என் முன்னால் இருக்கின்றார். ராகுல் காந்தி மேரா ஆகேதா, அதாவது அவர் என்னுடைய முன்னால் இருக்கின்றார், ஆனால் என்னை பின்னால் இருந்து தள்ளிவிட்டார்கள். பீச்சே மேரக்கோ புஷ்கியா, அதாவது பின்னால் இருந்து என்னை தள்ளிவிட்டார்கள் என்று அவர் சொல்கின்றார். மிக தெளிவாக கேட்கின்றது. அந்த வீடியோக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், அதில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த சாரங்கி என்ன சொன்னார், வேறு ஒருவர் என் மீது வந்து ராகுல் காந்தி தள்ளியதால் ஒருவர் என் மீது வந்து விழுந்தார், அப்படி நாங்கள் இருவரும் விழுந்தோம் என்று அவருடைய பேட்டியில் அவர் சொல்கின்றார். அந்த இரண்டாவது விழுந்த நபருடைய பேட்டியில் அவர் சொல்கின்றார், ராகுல் காந்தி என்னுடைய எதிராக நின்றார், என் எதிரில் நின்றார், அதாவது என்னுடைய முன்னால் நின்றார், என்னை தள்ளியவர்கள் பின்னால் இருந்து தள்ளிவிட்டார்கள் என்று அவருடைய பேட்டியில் அவர் நேரடியாக சொல்கின்றது நேற்று நாம் பார்த்தோம் வீடியோக்களில். அப்படி என்றால் இங்கு என்ன திட்டம் போடுகிறார்கள், எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவரையை குறிவைத்து அவரை அரசியல் இருந்து எப்படியாவது அவரை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பாஜகவும் குஜராத்திலிருந்து வந்த இந்த கிரிமினல்கள் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அம்பேத்கருக்கு எதிராக இவர் சொன்ன அந்த கேலிக்கூத்தான கமெண்டுகளை இன்று மக்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்த போது கூட அதை ஏஐ டெக்னாலஜியை உபயோகித்து திரித்து வைத்தார்கள், புதுசாக செய்து வெளியிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி அம்பலப்பட்டு நிற்கும்போது, வெட்கப்பட்டு நாணப்பட்டு நிற்கும்போது கூட அவர்கள் மீண்டும் ஒரு பொய்யை உருவாக்கி அவருடைய கேவலமான அந்த புத்தியை மக்கள் முன்னால் வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரியங்கா காந்தி கூட தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் முன்னால் சென்றோம், எங்களுடைய சைடில் தான் எங்களுடைய தம்பி ராகுல் காந்தி நின்றார் என்றெல்லாம் அவர் சரியாக அந்த நிகழ்வுகளை சொல்லியிருக்கின்றார். நம்முடைய தமிழகத்தின் எம்பி ஜோதிமணி அவர்கள் கூட மிக தெளிவாக ஒரு வீடியோவை வெளியிட்டு சொல்லியிருக்கின்றார். ஆனால் எவ்வளவு அழகாக ஒரு பொய்யை சொல்லி தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இன்னொரு கிரிமினல் புத்தி, ஒரு கிரிமினல்கள் செய்யக்கூடிய ஒரு கிரிமினல் செயலை செய்து மக்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் கார்கே அவர்கள், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கார்கே அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தலைவர், இரவு 12 மணிக்குள்ளால் நிச்சயமாக அமித்ஷா மந்திரி சபையிலிருந்து நீங்க வேண்டும் அல்லது அவர் நீக்கப்பட வேண்டும் என்று மிக கடுமையாக அவர் சொல்லியிருக்கின்றார். இன்று என்ன நடக்கப் போகிறது, என்ன போராட்டங்களை இவர்கள் முன்னெடுக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியப்போவதில்லை. இன்றுதான் தெரியும் என்ன போராட்டங்களை எடுக்கப் போகிறார்கள் என்று. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர், அவரை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்க நினைக்கின்ற இந்த பாஜக சங்கி பரிவாரங்கள் நிச்சயமாக அவர் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யவில்லை என்றால் மீண்டும் வெட்கப்பட்டு
இந்த சமூகத்திற்கு முன்னால் தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம், அரசியல் என்பது நேர்மையாக இருக்க வேண்டும். அதில் தலைவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தங்களை ஏற்றுக்கொள்வதற்காக இன்னொருவர் மீது அபாண்டமான பழிகளை சுமத்துவது, பழைய தலைவர்களை எல்லாம் குறை சொல்லி கொண்டு அரசியலை நடத்தலாம் என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக முடியாது. என்றாவது ஒரு நாள் மக்கள் அதை எதிர் திசையிலிருந்து அடிப்பார்கள். அதில் அவர்கள் நிச்சயமாக வீழ்த்தப்படுவார்கள். பொய்களை சொல்லி மட்டும் தங்களுடைய அரசியலை நடத்தலாம் என்று இவர்கள் நினைத்தால் நிச்சயமாக பொய்கள் சில நாட்களுக்கு வெற்றி பெறுவது போன்று காட்சியளிக்கும். ஆனால் உண்மை எப்போதும் மறைந்திருக்காது. நிச்சயமாக ஒரு நாள் அது வெளியே வரும். அது வெளியே வரும்போது இவர்கள் செருப்பால் அடிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. வீதிகளில் போட்டு இவர்களை அடிப்பார்கள். அதுதான் நடக்கப் போகிறது. காரணம், பொய்கள் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிரிமினல் புத்திகளோடு ஒருவரை எப்படி அழிக்கலாம், ஒரு கட்சியை எப்படி அழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறாது. ஒரு நாள் இவர்கள் தானாக அந்த குழியில் விழுவார்கள், இவர்கள் அழிவார்கள். இது நிஜமாக போகிறது. காரணம், இவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் இப்படித்தான் இருக்கின்றன. ஒன்றை மறைக்க இன்னொன்றை. இந்த நாட்டு மக்களை எப்போதும் பரபரப்பாக வைத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே இங்கு பேசப்பட வேண்டிய எத்தனையோ முக்கியமான செயல்கள் இருக்கின்றன. இவர்களுடைய தவறுகள், வேலைவாய்ப்பின்மை, தினம் ஏறிக்கொண்டிருக்கின்ற அத்தியாவசியமான பொருள்களின் விலையேற்றம், நாட்டில் மத பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை பிரித்து வைப்பது, இப்படி எத்தனை பிரச்சனைகள். அதானி என்னும் ஒருவருக்காக இந்த நாட்டின் பணத்தை சூறையாடி இவர்கள் கொடுத்திருப்பது. அதானியை காப்பாற்றுவதற்காக மோடி கூட்டம் நடத்துகின்ற ஒவ்வொரு செயல்களையும் மக்கள் முன்னால் பேச வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை பரபரப்பாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய உண்மையான முகத்தை, தங்களுடைய உண்மையான தோல்வியை மக்கள் முன்னால் எவருமே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்பதில் மிக கூர்மையாக இருக்கிறார்கள். மிகவும் குறியாக இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத அளவிற்கு சில பிரச்சனைகளை அதற்குள்ளால் கொண்டு வந்து அதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான உண்மையான பிரச்சனைகளை, மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் செயல்பாடுகள்தான் இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வந்ததானாலும் சரி, அதற்கு பிறகு அம்பேத்கரை இழிவாக பேசியதானாலும் சரி, இப்போது ராகுல் காந்தியை பற்றி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க குற்றமானாலும் சரி, எல்லாமே இவர்கள் திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய இவர் நிச்சயமாக மத்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. அதிலிருந்து அவர் வெளியேற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கிரிமினல்கள் எப்போதும் மக்களை ஆட்சி செய்கின்ற அதிகார பீடங்களில் வந்து அமரக்கூடாது என்பதில் மக்களும் உறுதியாக இருக்க வேண்டும். பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற எவரும் இந்த இடத்தில் உயர்ந்த பதவிகளில் இருந்து கொண்டு மக்களை தவறாக வழிநடத்த அனுமதிக்கக்கூடாது என்பதில் மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய ராஜினாமா, அவருடைய மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர வேண்டும். பொய்களை இவர்கள் சொல்லி தலைவர்களை அழிக்க நினைப்பதை நல்ல தலைவர்களை அழிக்க நினைப்பதை தடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டை இந்த பாசிச சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவில்லை என்றால் இந்த நாடு நிச்சயமாக அழிவை நோக்கி பயணப்படும் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாடு, எந்த நாடு மதத்தை நோக்கி பயணிக்கிறதோ அந்த நாடு அழிவை நோக்கித்தான் செல்கிறது என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக நாம் வளர்ச்சியான பாதையை நோக்கி செல்லவில்லை. நம்மை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் புரிந்து, இந்திய மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும். தவறுகள் முன்னைய காலங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் புதிய தலைமுறைகள் அந்த தவறுகளை செய்ய வேண்டும் என்றுமில்லை. மாற்றாக வரலாம். தவறுகளிடத்திலிருந்து தங்களை மாற்றிக்கொண்டு வரலாம். அவர்களை நாம் முன்னுக்கு கொண்டு வருவோம். இந்த நாட்டின் வளர்ச்சியை, மக்களின் மகிழ்ச்சியை நாம் நிலைநிறுத்த இப்படிப்பட்ட கூட்டங்களை இந்த நாட்டிலிருந்து புறக்கணிப்போம். நம்முடைய நாட்டை ஒற்றுமையான ஒரு நாடாக, நல்ல ஒரு ஜனநாயக நாடாக
வாழ்ந்து உயர்ந்து நிற்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம், ஒன்றுபட்டு செயல்படுவோம்.